கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளை ரட்சிக்கிற தேவனுக்குள் களி கூறுகிற அனுபவம் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளை, எப்ப பார்த்தாலும் முகத்தை ஒரு சோர்வாக வைத்துக்கொண்டு எதுவுமே தேவன் நமக்கு செய்யாதபடி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றினவர். ஏதோ ஒரு சில காரியத்துல நம்மளுடைய ஆசீர்வாதம் தாமதப்படலாம், நம்முடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட்டா வரலாம். அதற்குள்ளாக நாம் முறுமுறுத்து கர்த்தர் எனக்கு செய்யாம போனாரு, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யாம போயிட்டாரு, கர்த்தரனை கைவிட்டுட்டாரே என்று சொல்லி நாம் புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? தீர்க்கதரிசி எழுதுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் பாதுகாப்பின் தேவன், அவருக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு ஒரு பெரிய பலன். தேவனுக்குள் களி கூறுவதும் பெரிய பலன். இந்த உலகத்துல நீங்க எதை இழந்தாலும் கர்த்தர் திரும்ப கொடுத்துருவார். ஆனா கர்த்தரை மாத்திரம் நம்ம இழந்து போகக்கூடாது, அவருடைய அன்பை இழந்து போகக்கூடாது, அவர் நம்மிடத்துல பேசுவதை இழந்து போகக்கூடாது, அவர் நமக்கு செய்திருக்கிற எந்த ஒரு நன்மையான காரியத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. அதனாலதான் வேதம் அப்படி சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏன் அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்? அவர் மாறாதவர், அவர் எப்பவுமே இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையில தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள் களி கூறுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார், உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுக்கு வேண்டிய மேன்மையை கொடுப்பார். ஜெபிப்போமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். அப்பா, எப்பொழுதும் உமக்குள்ள மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.